Okay, good morning once again, students. Till last 3 days, we were seeing about in the first class, we saw about the AR introduction to AR VR. And in the next class, second day and the third day, we saw about how to create small applications, in using the tool, Unity tool. சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் அனதர் டூல் வேர் வி கேன் ஹாவ் ஈஸி 3D மாடலிங்கும் பண்ணலாம், அட் த சேம் டைம் அதை ஏஆராவும் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பண்ணி நம்ம கியூஆர் கோட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வித் தட் கியூஆர் கோட் ஹவு யூ கேன் சி ஓகே எந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து எப்படி அதை ஆகுமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்க. நான் வந்து இன்னைக்கு 2 டூல் வந்து சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து இந்த வெக்டரி டூலை பத்தி சொல்லிடுவேன். தென் ஐ வில் டெல் யூ அபவுட் ஹவு டு யூஸ் தி அனதர் டூல் கால்ட் கோஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டூல். ஓகே, ஸோ அந்த 2 டூல்லையும் வந்து ஹவு கேன் யூ டூ 3D டிசைன் பண்றது, 3D மாடலிங் பண்றது, சின்ன சின்ன உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஒரு ஓவர்வியூ வந்து நான் கொடுப்பேன். எப்படி பண்றேன்னு பார்த்துக்கோங்க. at the same time you can do it. Okay, so நான் சொல்றது ரெண்டுமே வந்து ஃப்ரீ தான். of course this vectory software வந்து ஃப்ரீ. நீங்க அந்த கூகுள்ல அதான் நான் குரோம் அப்படியே ஓபன் பண்ணிருக்கேங்க. so you can type vectory there, VECTARY, vectory, the name of the tool. it is an easiest online 3D design and 3D modeling software. இதுலயே AR VR அந்த மாதிரி அந்ததும் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ. ஓகே, ஈவன் ஃபார் கமர்ஷியல் பர்பசஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வந்து we shall see. I think my screen is clear and I am audible. ஏதான interruption இருந்ததுன்னா you please inform. But I can't see the chat window now. I am in the full screen mode. நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்டீங்கன்னா நான் அப்புறம் தான் சொல்லுவேன். ஓகே, நான் என்னோட ஸ்கிரீன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கிளிக் ஆன் திஸ் vectory easy 3D online tool. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். So create, render, collaborate, try vectory for free. It's coming there, right? So you click on this try button. You click on this one. Click on this. It will open. So the screen has come. Okay. So in the clear. The create ஆகி இந்த ஸ்கிரீன் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுல we are having these things. ஓகே, வெக்டரியில create new projects, templates எல்லாமே இருக்கும். what I'm going to do is I'm going to create a new project. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, this one இந்த ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்றேன். ஒரு ஃபிஷ் டேங்க். ஓகே, ஒரு ஃபிஷ் டேங்க் கிரியேட் பண்ணி அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டியில நம்ம வீட்ல ஃபிளாட் சர்ஃபேஸ்ல எங்க நான் வந்து மொபைல்ல எப்படி நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னாலும் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நான் எங்க வைக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் ப்ராஜெக்ட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹவு டு டூ இட். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. நான் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹவ் டேக்கன் ஃபிஷ் டேங்க். ஸோ நீங்க அந்த மாதிரி எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சம் ஆப்ஜெக்ட்ஸ் சம் திங்ஸ் ஆர் உங்களோட ஒரிஜினல் இமேஜ், வீட்டில் இருக்கிற ஒரு இமேஜை கூட எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணி அதை கூட டவுன்லோட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஐ எம் கோயிங் டு டூ டுடே. நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத காமிச்சிடுறேன். தென் ஹவு வி கேன் டூ இட்ங்கிறத we shall see later. Wait, it's loading. So this is the project name. It's coming here. இது வந்து நான் செஞ்சது. ஓகே, இதே மாதிரி how to do itங்கிறத I'll tell you. One second. கொஞ்சம் லோடிங் வந்து கொஞ்சம் ஒரு 2 seconds லேட் ஆகும், 2 minutes லேட் ஆகும். So this is a free tool only. So I think for 1 month வந்து completely வந்து free. And then if you want you can create use it in the some other mail ID again. Okay, see coloring இன்னும் enable ஆகல. Coloring கூட ஒரு fish tank ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இதுல வந்து fish tank இருக்கிற மாதிரி I have done this. So I will show that video later. So the coloring enable ஆகலைங்க. So this is what we are going to do now. Okay, how to create this. So in this இத வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு தான் வருது.
இதை நம்ம சேவ் பண்ணிட்டு QR கோட் ஜென்ரேட் பண்ணா நம்ம வீட்ல எந்த பிளாட் சர்ஃபேஸ்ல வேணாலும் நம்ம வச்சு இதை வந்து பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க் இங்க வச்சா நல்லா இருக்குமா, அங்க வச்சா நல்லா இருக்குமா, I can check it out. Okay, so I will tell you how to create it. Coloring late ஆகுது, so I am not wasting the time now. This already நான் பண்ணது. Okay, இன்னும் கலரிங் வந்து லோட் ஆகல. So I am just opening new project. தோ வந்துருச்சு இப்போ. So clear? Now coloring வந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. So this is the fish tank. So we are going to create a fish tank like this with some other color maybe we can apply. So இதுக்கு QR code generate பண்ணி அந்த QR code வந்து உங்களுக்கு நான் வேணா அனுப்புறேன், chat boxல கூட வேணாலும் நான் போடுறேன். அந்த QR code you can put it in நம்மளோட இதுல browserல, எந்த browserல எங்க போட்டாலும் you can see with that. So with augmented reality ஓட உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த QR code உங்களோட மொபைல்ல வந்து ஸ்கேனர் ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேனர் ஆப் எடுத்து கேமரா வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வீட்ல நீ எந்த இடத்துல பண்ணாலும், எந்த இடத்துல நீ ஃபிளாட் சர்ஃபேஸ்ல காமிச்சாலும் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து அங்க ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஃபிஷ் டேங்க் இங்க வச்சா நல்லா இருக்குமா, அங்க வச்சா நல்லா இருக்குமான்னு நம்ம பாத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் AR. இதுதான் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஓகே, ஒரு ஒரிஜினல் ஸ்பேஸ் உங்க வீட்ல இருக்கிற ஃப்ளோர், அந்த ஃப்ளோர்ல ஐ எம் கோயிங் டு ஆக்மெண்ட் மை ஃபிஷ் டேங்க் ஓவர் தட். ஓகே, தட் இஸ் மை ஆக்மெண்டட் ரியாலிட்டி விச் ஐ எம் கோயிங் டு டூ. So let us start a new project. How to do it I'll tell you. Back to my projects na poidren, poitu in the project delete pannittu I'll start a new project. Okay, so this is how it will come. So na Google prompt la again na first la repeat pandren. Namu browser la just vectory VECTARY vectory அப்படினு டைப் பண்ணா போதும், automatically it will open. So either you can say and the top right la வந்து create start creating இருக்கும், அதையும் click பண்ணலாம், or try for free இருக்கும், அதையும் click பண்ணலாம். எதை click பண்ணாலும் I will be getting this particular screen. So click on this create new project. Okay, click on this create new project. கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்க parallel ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாது. First listen what I am doing. Anyway YouTube link வரும், நீங்க வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay, create new project. It's creating a new project now. It's opening the new project vectory once again. இப்ப இந்த ஆன்லைன்ல போய் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதர்வைஸ் நீங்க இந்த மாதிரி இதுலலாம் ஆன்லைனா இல்லாம நீங்க பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் பி குயிக். நான் தனியா இந்த மாதிரி கிளாஸா இல்லாம பண்ணும்போதெல்லாம் ஃபாஸ்டா தான் லோட் ஆச்சு. ஆன்லைன்ல இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் லோடிங் லேட். இட்ஸ் a very easy tool. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்றதுக்கு you can do it. நீங்க பண்ணி இதை வந்து பப்ளிக்கா கூட நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, வெக்டரிலே வந்து கேட்டிருக்கான் கீழே வந்து யூ கேன் upload your collections and the mare it's asked there. So as a student, as a +2 student, I have done this அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். How to do it. So okay, now you create here. Okay, now come to library. Okay, object, edit, library, comment எல்லாம் இருக்கு. Come to library. இந்த libraryல you type. Okay, search பண்ணி பார்க்கலாம், what are all the connections னு search பண்ணி பார்க்கலாம். நான் ஈஸியா பண்றதுக்காக நானே ஃபிஷ் டேங்க்னு டைப் பண்ணிடுறேன். ஃபிஷ் டேங்க் delayed slower 3D assets இருக்கு இல்லையா, இதுல இப்ப ஃபிஷ் டேங்க் வந்து வரும். So very slowly it is loading. Okay, here fish tank is there. So this I am clicking and dragging here. Okay, நீங்க என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. So parallel if you see you can see lot of objects there. I am taking fish tank. இதோ இங்க golden fish இருக்கு, இன்னும் மத்ததெல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, flight, airplane என்னென்னமோ இருக்கு. So any object you take it. I already clicked it. I think it is loading. It is slow there. Very easy. When you click பண்ணதுமே இந்த சைடுல ரைட்ல வந்து you will be having the நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், கலர் சேஞ்ச் பண்ண எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ இது லோட் ஆனது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து பொசிஷன்ஸ் தான் மாத்துறதுக்கு. சப்போஸ் அந்த ஃபிஷ் டேங்க் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், சின்னதா வேணும், ஹைட் ஜாஸ்தி வேணும்,
அது மாதிரி எந்த ஆங்கிள் எந்த ரொட்டேஷன்ல வேணும். So those things I can check it out. It's very slow. Those things I can check it out there. Click பண்ணிட்டேன். It's getting late, delayed. Sound அடிச்சிட்டே இருக்கு. Okay. So the load ஆனது என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா யூ கேன் ட்ரை இட் அவுட். ரெண்டர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணா இட் வில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றோமோ ஓகே அதுக்கு வந்து அது எல்லாமே இதுல வந்து அப்ளை ஆயிடும். தட் இஸ் நான் சொன்ன மாதிரி கலர் மாத்துறது, ஓரியன்டேஷன் மாத்துறது எல்லாமே இட் வில் பி அப்ளைடு தேர். Then I have to click on the viewer option. Here viewer an option இருக்கும். அந்த viewer option click பண்ணனா automatically it will tell you AR ஆட் பண்ணு, கேமரா ஆட் பண்ணு, எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். everything should be enabled there. ஜெனரேட்னு கொடுத்தா அதோட கோட் வந்து ஜெனரேட் ஆயிடும். Okay, that code will get generated. It's taking very long time. Preparing இப்பதான் இம்போர்ட் ஆகுது. So the import ஆகி அந்த மாடல் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்ணி காமிக்கும். It's very slow. Yeah, fit object. Real-time dimensions are crucial for AR experience. So fit object. Click on that fit object. Yeah, இங்க வந்துருச்சு. fit object இங்க வந்துருச்சு. Okay, so நம்ம என்ன பண்றோம், இத வந்தது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்ததும் you right click this. Okay, once you right click இந்த gizmo அப்படினு இருக்கு இல்லையா, so gizmo means இந்த மாதிரி arrow mark மாதிரி வந்துரும். Okay, இங்கே காமிக்குது பாருங்க. gizmo அப்படினாலே when I click on this gizmo it will tell me how to adjust my position, adjust my size of the object, everything. So இந்த arrow mark மாதிரி வந்துருச்சு. இத வச்சு நான் எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை வேணுமோ I can change it. நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணல, அது ஆல்ரெடி லேட் ஆகுது லோட் ஆக, அதனால நான் ஓரளவு இப்படியே நிறுத்திக்கிறேன். because loading takes a long time. Then if I want to change the color of this fish, if I want to change the color of the fish and all those things, இப்ப நான் ரெண்டர்னு கிளிக் பண்ணினேன். அங்க பண்ணதுனால it's getting all the buffer layers here. அதாவது the entire thing is taken as so many buffer. பஃபர்னா என்ன, இந்த டாப் லேயர் வந்து ஒரு தனி பஃபர், உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு தனி பஃபர், கீழே அந்த பாறைகள் மாதிரிலாம் இருக்குல்ல அந்த ராக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பஃபர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பஃபர்ஸ் தான் வந்து இருக்கும். So you click on this particular buffer, எது எனேபிள்னு சொல்லி காமிக்கும். அதுக்கான கலரை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். It's taking a very long time. Okay, buffer flow லேட் ஆகுது. ஒவ்வொரு லேயரா வந்து இங்க காமிக்கும். நான் எந்த லேயரை கிளிக் பண்ணேனோ see, can you understand now? இப்போ நான் இந்த பஃபர் லேயர் கிளிக் பண்ணிருக்கேன்னா இது வந்து ஹைலைட் ஆயிருக்கு. சோ இதுக்கு நான் ஏதான ஒரு கலரை வந்து மாத்திக்கலாம். அதுக்கு மட்டும் அந்த கலர் வந்து மாறும். ஓகே, அந்த கலர் அதுக்கு மட்டும் மாறும். மெயில், ஜிமெயில். ஓகே, அதுல மட்டும் அந்த கலர் வந்து மாறி போயிடும். தென் இதை கிளிக் பண்ணா இதுக்கான கலர் வந்து மாறும். சோ அந்த மாதிரி என்ன வேணுமோ நான் வந்து மாத்திக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினா நல்லா இருக்கும். ரொம்ப மாறி போச்சு. ரைட், yeah, it's clear. Yes, like this whatever you want I can do it, I can change it. Okay, change பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க இத ரெண்டர் இருக்கு இல்லையா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப லேட் ஆகுது, நான் ஒவ்வொரு கலரும் மாத்தல. இந்த ரெண்டர்ல எடுத்ததுல ஸ்டார்ட் ப்ரிவியூன்னு கொடுத்தா it will start previewing what are all the things I have applied. நீங்க இன்னும் நிறையவே மாத்தலாம். எனக்கு லேட் ஆகுது, நான் மாத்தல. Okay, it's loading, getting very slow. So you can change the fish oda color,
நான் இப்போ நான் பண்ணதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி இருக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதையும் வந்து you can change it. Okay, start preview. See preview start ஆகுது. Okay, try another. The start preview start ஆயிட்டு இருக்கு. It's going on. இங்க நீங்க வந்து பார்க்கலாம் 55%, 60% it is opening. 100% ஆனதும் ஸ்டாப் ஆயிக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு we can view it and we can generate your code. QR code வந்து ஜெனரேட் பண்ணிடலாம். Okay, so it's 100% is completed. Now you come to viewer. This option viewer இருக்கு இல்லையா, இந்த viewer ஆப்ஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா செலக்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதோ இங்க இருக்கு இல்லையா, கேமரா சென்டர் கேமரா வியூ ஆன், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆன், ஆண்ட்ராய்ட் ஏஆர் ஃபிக்ஸ் ஆன், இது எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. ஓகே, சப்போஸ் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இது ஆஃப்னு ஆயிடும். நம்ம ஆன் பண்ணிக்கணும், ஆன் பண்ணாதான் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரைட், ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் இங்க ஆன்ல தான் இருக்கு, பட் மேபி அது வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், ஆன்ல ஆயிடும். ஆன்லைன் தெரியும் எது ஆன்ல இருக்கணும், கேமரா வியூ ஆன்ல இருக்கணும், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆன்ல இருக்கணும், ஆண்ட்ராய்டு ஏஆர் ஃபிக்ஸ் வந்து ஆன்ல இருக்கணும். ஏன் ஆண்ட்ராய்டு ஏஆர் ஃபிக்ஸ்னா நம்ம வந்து மொபைல்ல வந்து பார்க்க போறோம். இந்த கியூஆர் கோட் வந்து மொபைல்ல வந்து யூ கேன் ஹேவ் தி ஸ்கேனர் ஆப், அதான் வீட்ல எங்க வேணுமோ நம்ம வச்சு வந்து பார்க்கலாம். Now you create the click on the generate. Okay, generate அப்படின்னு கிளிக் பண்ணா it will generate the code for generate ஆயிட்டு இருக்கு. It will generate the code for your application. See இந்த இதுக்கு கலர் கொஞ்சம் நல்லா இல்ல, நான் சொன்ன மாதிரி லேட் ஆகுது. நான் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். லோட் ஆக லேட் ஆகுது இல்லைன்னா ஐ கேன் மேக் இந்த ராக்ஸ்க்குலாம் தனி கலர், இதுக்கு தனி கலர். தென் ஒன் மோர் கோல்டன் ஃபிஷ், இங்க ரெண்டு ஃபிஷ் தான் இருக்கு, ஒரு ஃபிஷ் தான் இருக்கு. இன்னொரு கோல்டன் ஃபிஷ் எடுத்து இங்க ஆட் பண்ணலாம். அந்த கோல்டன் ஃபிஷ் இதுக்குள்ள எம்பர்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கோல்டன் ஃபிஷ்க்கே நீ நிறைய டூப்ளிகேட் கிரியேட் பண்ணினா டேங்க் ஃபுல்லா ஒரு 5-6 கோல்டு ஃபிஷ் இருக்கிற மாதிரியும் யூ கேன் மேக் இட். ஓகே, அண்ட் சம் மோர் இங்க லைப்ரரியிலே வந்து குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்கு. ஓகே, சம் பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த சின்ன சின்ன பாசி பிளான்ஸ் மாதிரி இங்க வளர்ற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம். எப்படிலாம் நீங்க பியூட்டிஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி யூ கேன் கிரியேட் யுவர் ஃபிஷ் டேங்க் அண்ட் தென் யூ கேன் ஜென்ரேட் தி கோட் ஃபார் தட். நீங்க பண்ணி பாருங்க. எனக்கு இந்த ஆன்லைன் லேட் ஆகுது, அதர்வைஸ் திஸ் அப்ளிகேஷன் இஸ் நாட் லேட், ஃபாஸ்டா தான் வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சி கோடும் ஜெனரேட் ஜஸ்ட் இது 2 செகண்ட்ஸ்ல ஜெனரேட் ஆயிடும். நவ இட் இஸ் கிரியேட்டிங் a long time, taking a long time. So the tool is very interesting and easy to learn. எப்படி பண்ணலாம் சின்ன சின்ன ஏஆர் ஆப் நான் சொன்ன மாதிரி அங்க இதுலயே நீங்க அந்த ஏஆர் இந்த இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் 9th படிக்கிறவங்க 8th படிக்கிறாங்க. I am doing 9th grade, I have done this அப்படின்னு ஏஆர் ஆப்ல வந்து நிறைய பண்ணிருக்காங்க. இதுல பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ do and upload there. பப்ளிக்கா நீங்க நெட்லயும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட லிங்க்டின்லயும் போட்டுக்கலாம், இதுலயும் வந்து போடலாம். ஐ மீன் இந்த வெக்டரிலே வந்து கலெக்ஷன்ஸ் they are asking, you can become a you can share your collections here. so நம்ம பண்ணதெல்லாம் இங்க வந்து தெரியும், மத்தவங்க பார்க்கும்போதும் தெரியும். அந்த மாதிரியும் பண்ணலாம். சோ நீங்க சோ ஜெனரேட் ஆயிடுச்சு. டன், கெட் த எம்பெடட் கோட் பிலோ அப்படின்னு காமிக்குது இல்லையா. சோ கம் டவுன், கீழே வந்தீங்கன்னா இது இங்க தெரியுது HTML. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், கவனிக்க கொஞ்சம். ஃபார்மேட் HTML ஃப்ரேம் இருக்கு. HTML ஃப்ரேம்னு எடுத்தீங்கன்னா உனக்கு இதுல தான் வரும், அதாவது ஏதாவது வெப்சைட்ல தான் வந்து போடுற மாதிரி வரும். ஓகே, லிங்க்னு கீழே இருக்கு இல்லையா, யூ கிளிக் ஆன் தட் லிங்க். ஓகே, HTML ஃப்ரேம்னு எடுத்தா ஃப்ரேம்னு பை டிஃபால்ட்ல இருக்கும். அப்ப அது ஒரு ஃபார்மோட HTML டேக் லிங்க் மாதிரி இருக்கும். அதை நான் காப்பி பண்ணி வெப்சைட்ல போட்டேன்னா, சேஃப் ஃபார் ஒரு கம்பெனிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆக்மெண்டட் ரியாலிட்டி மாதிரி பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்ல அது வந்து ஓபன் ஆகும், ஆக்மெண்டட் ரியாலிட்டியில பார்க்கலாம். இப்ப நம்மளோட இது வந்து மொபைல்ல அந்த இதுல பாக்குறதுக்கு. சோ யூ மேக் இட் அஸ் அ லிங்க்னு எனேபிள் பண்ணிட்டு இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணாலும் ஓகே, Ctrl+C கொடுத்தாலும் ஓகே. இஸ் இட் கிளியர்? இப்போ நான் அதை வந்து ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு see it, வியூ ஆகுதான்னு பார்க்கணும். ஐ எம் கிளிக்கிங் ஆன் a new browser now. நியூ டேப் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, நியூ டேப், கிளிக் ஆன் திஸ் நியூ டேப். அந்த நியூ டேப்ல I am typing, I am pasting that particular content. Paste. Okay, paste னு கொடுத்துட்டேன்னா பிளஸ் என்டர் கீ, நான் அங்க பண்ணதை இங்க பார்க்கலாம். என்டர் கீ பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அங்க வரும். இப்போ நான் உங்களுக்கு அந்த சாட் விண்டோலயும் வந்து போடுறேன். அந்த இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த கோடை கொடுக்குறேன். யூ கேன் ட்ரை.
see இது லோட் ஆயிட்டு இருக்கா இங்க ஏஆர்னு வந்துருச்சா அந்த ஏஆரை கிளிக் பண்ணா QR கோட் வந்து இதுவாகும் வாட் இஸ் QR கோட் QR கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க QR கோட் மீன்ஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் see it has come இதான் நம்ம என்டர் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணது பிரவுசர்ல புது டாப்ல வெக்டரிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல புரியுதா இவ்வளவு நான் பண்ணது வந்து வெக்டரி இல்ல இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கிறது ஒரு புது டாப் ஓகே எந்த ஒரு இதுவுமே இல்ல எந்த ஒரு என்ன சொல்றது டூலுமே எந்த சாஃப்ட்வேர் இதோட இல்ல ஜஸ்ட் நார்மல் டாப் கூகுள் குரோம்ல ஒரு டாப் ஓபன் பண்ணிருக்கேன் அதுல இந்த ஃபிஷ் டேங்க் வந்துருச்சு சோ இந்த கலர் அதன் சைஸ் இது கரெக்டா ஃபிட் ஆகல நான் சொன்ன மாதிரி லோட் ஆகுறதுனால லேட் ஆகுறதுனால நான் விட்டுட்டேன் தென் ஏஆர் இருக்கு இல்லையா சோ இட் இஸ் கமிங் ஹியர் இந்த ஏஆர் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஏஆர் கோட் வந்து இங்க வந்துடும் ஓகே நம்ம பண்ண அப்ளிகேஷனுக்கு ஏஆர் கோட் இப்போ நீங்க என்ன பண்ணணும் மொபைலை எடுத்து மொபைல்ல வந்து இது எடுத்துக்கோ வாட் இஸ் தட் ஸ்கேனர் கோடு மொபைல் நார்மல் கேமரால வந்து வராது உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல ஐதர் மைக்ரோசாஃப்ட் QR கோட் ஸ்கேனர் ஆர் நிறைய ஸ்கேனிங் கோட் வந்து ஆப் வந்து இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை எடுத்துட்டு மொபைல்ல இப்படி எடுத்துட்டு மொபைல்ல வந்து இதுக்கு நேரா அந்த கேமராவா அதுக்கு நேரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த QR கோடுக்கு நேரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து அது வந்து காப்பி ஆயிக்கும் ஓகே அதர்வைஸ் நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நான் இப்ப கொடுக்குற லிங்க் இருக்கு இல்லையா அந்த லிங்க்ல கூட யூ கேன் டு இட் ஓகே வேர் இஸ் மை சாட் விண்டோல நான் டைப் பண்றேன் இஸ் இட் கிளியர் சாட் விண்டோல ஐ வில் கிவ் யூ தி இது நான் நெக்ஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சாட் விண்டோ போனேன்னா இது க்ளோஸ் ஆயிடுமா இதோ இருக்கு வெயிட் ஒன் செகண்ட் யா சாட் விண்டோல I'm typing this chat window la type பண்ணி கொடுத்திருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அத சோ இந்த நான் chat window ல கொடுத்திருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்க வந்து browserல நீ வெக்டரி கிட்ட எல்லாம் எதுமே ஓபன் பண்ண வேண்டாம் அப்படியே browserல நியூ tab ஓபன் பண்ணி அதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா நாம பண்ண அந்த fish tank வந்து அழகா அதுல வந்து தெரிஞ்சிரும் ஓகே அதர்வைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த QR கோட் அந்த QR கோட QR ஸ்கேனர் வந்து நீ இது பண்ணிக்கோ நான் என்ன பண்ணேன் யாருக்கோ தனியா அனுப்பிச்சிருக்கேனா வெயிட் ஒன் செகண்ட் ஐ நாட் சென்ட் டு ஆல் எவ்ரிஒன் இன் மீட்டிங் யாருக்கோ ஸ்ருதிக் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் யா இப்போ எவ்ரிஒன் வந்திருக்கு so I have sent that QR code for this just you not QR code அந்த லிங்க் for that அந்த லிங்க் நீங்க browserல போட்டீங்கன்னா உனக்கு வந்து வந்துரும் அந்த QR கோட இங்க நம்ம இதுல வந்துச்சு இல்லையா இந்த சிஸ்டம்ல இப்ப தெரிஞ்சது இல்ல இங்க ஏஆர்னு கிளிக் பண்ணா இங்க QR கோட் தெரியும் இல்லையா சோ இந்த QR கோட் எடுத்துட்டு நீ மொபைல்ல வந்து இது பண்ணிக்கோங்க ஸ்கேனர் கோட் QR ஸ்கேனர் கோட டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலமா நீ இதை கிளிக் பண்ணினா மொபைல்ல உனக்கு இது வந்து தெரியும் எங்க தெரியும் எடுத்தோடனே தெரிஞ்சிடாது அந்த மொபைல் எம்டியா இருக்கும் அதை நீ போயிட்டே இருக்கணும் அங்க போய் நீ போய் பார்க்கணும் ஒரு நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணேங்கிறத காமிக்கிறேன் வெயிட் ஒன் செகண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்ங்கறத I will show you once again it's there in my mail so that you will get an idea for that how it's done once again அந்த ஒரு சின்ன ஒரு நான் பண்ணது இருக்கு அது உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து புரியும் யா So clear now for you so with this tool you can do the next tool is CoSpace this download ஆயிட்டு இருக்கு நீங்களே இத வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் on your own see இது நான் வீட்ல வந்து பண்ணது just ஒரு 1 or 2 days முன்னாடி ட்ரை பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் fish tank இன்னும் கொஞ்சம் டிஃபரண்ட் கலர்ஸ்லாம் போட்டு செஞ்சது இதே வெக்டரியில பண்ணதுதான் சோ யா see here தெரியுதா fish tank தெரியுதா இது எங்க வீட்ல நான் பண்ணது see மொபைல் கேமராவை நான் இப்படியே எடுத்துக்கிட்டே போறேன் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் சோ கீழ இது வந்து எங்க வீட்ல இருக்கிற ஃப்ளோர் எங்க தரை இது ஓகே இட் இஸ் நாட் எனி இமேஜ் தரைக்கு மேல இந்த இது வந்து virtual image fish tank வந்து virtual image நான் கிரியேட் பண்ணது ஓகே இந்த வெக்டரியில வந்து கிரியேட் பண்ணது இத எப்படி வேணுமோ I can take it and then load it here இப்போ இந்த இடத்துல அப்படியே நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இருக்கா ஈவன் நான் ரொட்டேஷன் கூட பண்ணி பாத்துக்கலாம் ஓகே அது இத இந்த ஆங்கிள் எப்படி வேணும் இப்போ இதுல பண்ண முடியாது this is a video இதுல எடுக்கும் போது அந்த browserல பாக்குறீங்கல்ல அங்கேயே வந்து
turn it here and there in any way. I continue and then fix it on the ground. Okay, so simple application which you can do by using VR. So, next வந்து okay, next நம்ம அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். Yeah, so இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Vector இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So this is clear, I think. So I am closing this. Is it clear for you now? So similarly, not only this text file, நீங்க இதெல்லாம் கூட, I mean not only this images, already built in images இல்ல, உங்களோட images கூட நான் சொன்ன மாதிரி உங்க வீட்ல ஒரு பெரிய photo frame இருக்கு, அந்த photo frame எங்க வைக்கலாம், ஒரு photo வந்து எங்க டேபிள்ல வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வைக்கலாம், அந்த மாதிரிலாம் கூட you can take a picture of that, download it. அந்த மாதிரி images எடுத்தீங்கன்னா நீங்க வெக்டரியில வந்து அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு you can do it. Okay, so அதுல வந்து you can ஐயோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுல வந்து you can download it. Okay, அந்த images download பண்ணி again you can create the generate code and then you can do it. Is it clear? So this is how you have to do. Still one more textல எப்படி பண்ணனும்ங்கறத நான் சொல்லிறேன். நான் ஆல்ரெடி பண்ணத காமிச்சிறேன். இது லேட் ஆகுது பண்ணி காமிக்க, but how to do itங்கறத say I will tell you. Okay, then it will be clear. So try Vectri for free. Open that. Text 3D images 3D text line is available. That also you can try. Vectri, it's coming here. Okay, now login பண்ணியும் போய்க்கலாம். So I will login. Once first time பண்ணும்போது login கூட கேக்கும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால என்னோட lalita.rl அக்கவுண்ட்ல வந்து இருக்கு. So either try Vectri for free அப்படின்னு லோட் பண்ணலாம், start creating அப்படி நீங்க பண்ணலாம். லாகின் கேட்டுச்சுன்னா நீ எந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கணும்னு பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கும், கூகுள்ல உங்க இமெயில் ஐடியை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். இட் won't ask any password or anything. இமெயில் ஐடியை மட்டும் கிளிக் பண்ணா போதும். எந்த இமெயில் ஐடியா இருந்தாலும் ஓகே, அதை மட்டும் கிளிக் பண்ணாலே you will be having that. அது அந்த மாதிரி எதுக்கு பண்ணணும்னா, இப்ப நான் சொன்னேன் இல்ல, நம்ம பண்ணதை வந்து இதுல அப்லோட் பண்ணலாம். இந்த வெக்டரியோட இதுலயே யார் நெக்ஸ்ட் வெக்டரை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னோட ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். ஏன்னா நான் செய்யற ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு இமேஜா லைப்ரரியில ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் அப்லோட் இட். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் வரும்போது யூ மஸ்ட் ஹாவ் அ லாகின் தேர். ஓகே, லாகின் பண்ணி உள்ள போயிருக்கணும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்க, அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த இதை மட்டும் காமிச்சிட்டு நான் நெக்ஸ்ட் டூல் காமிக்கிறேன். தட் கோர்ஸ் பேஸ் டூல், தட் ஆல்சோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு டூ. குட்டி ப்ரோக்ராமிங் கோடிங் மாதிரி நீ வந்து அதை வந்து கத்துக்கலாம். நான் ப்ரோக்ராமிங் கிடையாது, சின்ன ஒரு கோடிங் ஹவு டு டூ இட்ங்கிறது very easy, click and drag மாதிரி தான். That is also very interesting tool which you can learn. Now I am going to menu, back to my projects. So my projects ங்கிறது நான் என்னென்ன ப்ராஜெக்ட் அதுல I can save it. Okay, so it's a very interesting tool, very interesting and easy to do it also. You can learn on your own. நீ நிறையவே பண்ணலாம். And Vectri வந்து publicly Vectri itself has told this can be used for commercial applications, commercial shop. இப்ப நான் நேத்தெல்லாம் சொன்ன மாதிரி some jewelry shop, ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ஜுவல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஆர் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஹவு டு டூ இட்ங்கிறதெல்லாம் வந்து நீங்க இதுலயே பண்ணலாம். இதுலயே பண்ணி இந்த இமேஜஸ் காமிச்சீங்கன்னா that will add more value. Okay, you can do it for commercial purpose also, for advertisement purpose. ஒரு Dress கடை, துணி கடை, நான் சொன்ன மாதிரி இந்த பொம்மையை வச்சு Dress எல்லாம் போட்டு வைக்கிறாங்கல்ல, so அந்த மாதிரி you can have your own some images or some dolls or toys, அதுல நீங்க வந்து பண்ணலாம். Okay, இது இல்ல, let me see. இது வந்து இந்த RIT வச்சு நான் பண்ணேன். RIT இது பண்றதுக்கு let me show that. So இதுக்கு template, நிறைய templates available. It's for text. Okay, 3D text. The 3D text எதுக்குன்னா, இப்போ எங்க காலேஜ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் பில்டிங்க்கு மேல வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பெருசா இருக்கும். ஓகே, பில்டிங்க்கு மேல ரோட்ல இருந்து எங்க பார்த்தாலுமே வந்து தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எனி மால், சம்வேர் எல்ஸ், இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ அந்த மாதிரி ஒரு மால்க்கு மேல ஒரு பெரிய நீங்க 3Dல வந்து டெக்ஸ்ட் வைக்கணும். அது எப்படி வச்சா நல்லா இருக்கும், அது எந்த மாதிரி 3D இது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து AR மூலமா யூ கேன் ட்ரை தேர். ஓகே, அந்த மொபைல்லயே அந்த லெட்டர் அந்த டெக்ஸ்ட்லாம் வந்துடும். நீ என்ன கலர்ல வைக்க போற, எந்த டெக்ஸ்ட்ல வைக்க போற, என்ன சைஸ்ல வைக்க போறீங்க, அது எல்லாமே வந்துடும். அந்த மொபைல் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல நீ பார்த்துட்டு இங்க வச்சா நல்லா இருக்கும், இங்க வச்சா வியூ கரெக்டா இருக்கும்
ஃபிக்ஸ் பண்ணிட்டு then you can keep your original இது there original board name plate or the board there. Okay, so இதுல logo வந்து கீழே போயிருக்கு flat surface ல. நான் திரும்பி பண்ணி காமிக்கல, அது ரொம்ப லேட் ஆகுது. I want to show you other tool also. அதனால நான் செஞ்சதை தான் காட்ட போறேன் இப்போ. இதுவே preparing it's a long time since it is online ல enable ஆயிருக்கிறதுனால it is delayed. Okay, otherwise slow software இதுல யார் பண்ணுவான்னு சொல்லி நீங்க வந்து போர் அடிக்கும் நினைக்க வேண்டாம். Definitely it will load fastly, load quickly, and நம்ம பண்ற ப்ராஜெக்ட் இமேஜஸ் தான் ரொம்ப MB ரொம்ப சைஸ் வந்து எடுக்கிறது இல்ல. ஓகே, ரொம்ப 0.3 0.5 அந்த மாதிரியான சைஸ்ல தான் வந்து it is all loading, it is occupying the space. அதனால எனக்கு ரொம்ப ஹை sophisticated சிஸ்டம் வேணும், லேப்டாப் வேணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, மொபைல் வெர்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள். யூ கேன் ட்ரை இட் இன் தி மொபைல் ஆல்சோ, திஸ் ஒன். ஸோ இதுல எங்க காலேஜ் லோகோ வந்து கீழே இருக்கு, நான் அதை சரி பண்ணணும், பண்ணல அதை. இதுல வந்து RIT 3D டெக்ஸ்ட்ல தெரியும், கீழே வந்து நம்பர் 1 அப்படியே அந்த கோல்டு இந்த மாதிரி தெரியும். ஸோ தட் யூ கேன் டூ இட். ஓகே, அதை காட்டுறேன், இது லோட் ஆகட்டும். லோடிங் டேக்கிங் லாங் டைம் ஆச்சுன்னா இங்க டெக்ஸ்ட் வந்து போர்ட் மாதிரியே இருக்கும், RIT அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே I can have believe in possibility, எங்களோட motto that will be available there, and then our logo will be there. லோட் ஆகல, லேட் ஆகுது. அதுல மேபி அதுக்குள்ள நெக்ஸ்ட் டூல் ஆரம்பிச்சிருட்டுமா, பேரலா அது வேணா போயிட்டு இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட் இஸ் ஆல்சோ அவைலபிள். நீங்க அந்த மெனுல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு பதிலா இங்க லெஃப்ட்ல வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ் எடுத்தா நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள், எனி டெம்ப்ளேட் யூ கேன் டேக். அதுல ஒரு டெம்ப்ளேட் வந்து 3D டெக்ஸ்ட். ஓகே, 3D டெக்ஸ்ட் டெம்ப்ளேட், அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்ப அதை பண்ணிருக்கேன். ரொம்ப லோடிங் இஸ் டேக்கிங் லாங் டைம். மேபி இது அப்படியே விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டூல் ஆரம்பிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அதை பார்க்கலாம். இட்ஸ் ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் 10:30 நவ். இஸ் இட் கிளியர்? ஓகே, இது லோட் ஆகட்டும். இந்த 3D டெக்ஸ்ட் இல்ல, not this one. 3D text template is there. On the template open panna, loading taking long time. So let me stop this particular tool. I'll go on to the next tool because it is taking long time. So load aite irukku. Okay, idu apparama kaatren. Okay, okay, let us go to the next one. CoSpace. Next tab open pandren. Okay, next tab la again it is online, it is free. You type CoSpace, or clear CoSpace. It's very beautiful, very wonderful tool where teacher student ரெண்டு பேரும் சேர்ந்து கூட collaborative-ஆ வந்து பண்ணலாம். That is நமக்கு இப்போ Google Classroom ஆன்லைன்ல வந்து நீங்க கிளாसेसலாம் அட்டெண்ட் பண்ணும்போது Google Classroom அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி சேர்ந்தும் பண்ணலாம். இப்போ நான் அதுக்கு போறது இல்ல, because I am not your teacher or you are not my student. அந்த கான்செப்ட் இப்போ நமக்கு தேவையில்லை. Just it is also available there, that I will tell you later. How to create small 3D creations, 3D animations, 3D creations, அதெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதை லேர்ன் பண்ணி இங்கே வந்து லெசன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், you can create a small zoo வந்து எப்படி இருக்கும், பீச் வந்து எப்படி இருக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் நீ டிசைன் பண்ணலாம். See, make AR VR in the classroom. That is the இது. Yeah, login. Okay, you can register பண்ணீங்கன்னா புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போய்க்கலாம். இப்போ நான் புதுசா ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என் இமெயில் ஐடி கேட்கும். நான் இமெயில் ஐடி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு சொல்லி அது காமிக்கும். அதனால ரெஜிஸ்டருக்கு போகல. I'll go in for login. Okay, when you do it for the first time, what you do is you register னு கேட்டா first question வந்து it will ask you. நான் வேணா click பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். First question it will ask you whether you are a teacher or student என்னங்கிறதுலாம் வந்து கேட்கும். So அந்த மெயில் ஐடி வச்சு you can register there. You have taken login itself. Everything taking long time. நீங்க parallel ட்ரை முடிச்ச பிறகு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பண்ணாத. You can try on your own and create small application. So இதுல வந்து எப்படி அந்த பிக்சர்ஸ் லைப்ரரியில இருந்து எடுத்து ஒரு ஜூ மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஜூல வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும். நிறைய அனிமல்ஸ் வந்து ஃப்ரீயாவே இருக்கு. ஓகே, திஸ் இஸ் தி ஃப்ரீ வெர்ஷன். ஓகே, 1 month என்னமோ வேலிட் ஃபார் திஸ் மெயில் ஐடி. சப்போஸ் அது உனக்கு 1 month
बस क्लास किसका है? Please unmute yourself. Please mute yourself. Sorry. Okay. So இந்த மாதிரி வருது. So இதுல வந்து create classனு எடுத்தா நான் டீச்சரா ஸ்டூடெண்டான்னு கேட்கும், அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ நான் கிரியேட் கிளாஸ்க்கு போக போறதில்ல, அது டீச்சர் ஸ்டூடெண்ட் கான்செப்ட்க்கு. தட் யூ வில் see later. You come to course spaces. ஓகே, course spaces எடுத்தா create course space அப்படின்னு வருதா. ஸோ கிரியேட் கோர்ஸ் ஸ்பேஸ்ல எப்பவுமே வந்து ஒரு இது வந்து நான் பண்ணது. ஓகே, ஒரு ஜூம் மாதிரி இருக்கிறது அது பண்றது. இதுல ஒரு ஃபோல்டர் ஒரு லெசன் தான் நம்ம கிரியேட் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால. இஃப் ஐ வாண்ட் டு அப்கிரேட், இஃப் ஐ வாண்ட் டு இது பண்ணணும்னா பிரீமியம் நான் பே பண்ணி அமௌண்ட் பே பண்ணி பண்ணிக்கணும். ஓகே, அதனால இதை நான் டெலீட் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆயிடுச்சு. அதை நான் டெலீட் பண்ணிட்டு I will create a new course space and tell you how to do it. ஓகே, சோ இது வரட்டும். அதுல இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். எப்படி கோடிங் பண்ணணும்னு சொல்றேன். தட் இஸ் குட்டி குட்டி அனிமேஷன். இதை கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 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 லேடியோட ஒரு ஒரு கேர்ளோட இமேஜ் எடுத்து போடுவேன், ஒரு நாய்க்குட்டியை போடுவேன், ஒரு பூனைக்குட்டியை போடுவேன். ஓகே, அந்த கேர்ள்ல வந்து கிளிக் பண்ணும்போது அந்த கேர்ள் வந்து கை தட்டணும், ஆர் அந்த நாய் வந்து ஜம்ப் பண்ணணும், அந்த நாய் வந்து இங்கேயும் எங்கேயும் போகணும். இட்ஸ் லோடிங் லாங் டைம். ஓகே, அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம்? கிளிக் பண்ணா என்ன பண்ணணும்? ஆர் கிளிக் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணா சே ஒரு நாய் இருக்கு, அந்த நாயோட இமேஜை நான் கிளிக் பண்ணேன்னா அதோட கலர் வந்து மாறணும். எனக்கு இந்த கலர் நாய்க்குட்டி பிடிக்கல, வேற நாய்க்குட்டி அப்படின்னா அந்த கலர் மாறணும். இதுக்கெல்லாம் எப்படி கோடிங் எழுதலாம்? எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை, கிளிக் அண்ட் டிராக். அந்த கிளிக்லயே வந்து ஈவெண்ட் வந்து இருக்கும், என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத அங்க காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணா போகணும். ஓகே, இட்ஸ் லோடட் நவ. வெயிட். ஓகே, இதுதான் நான் நேத்தி பண்ணது. நான் பண்ணதை வந்து இப்ப ரன் பண்ணி காமிக்கிறேன், தென் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நான் நேத்தி பண்ணது இது. இப்ப நான் ஜஸ்ட் ஐ வில் சே பிளே. ஓகே, பிளே கொடுத்துடுறேன். சே பிளே கொடுத்தோன்னே என்ன ஆகும் பாருங்க. See, this girl is dancing and she is clapping. She is keep on clapping. இங்க ஒரு முயல் குட்டி இருக்கு, இந்த காரோட இது வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓகே, இத கிளிக் பண்ணா இது சுத்தும், இது பண்ணும். learn at RIT is telling. பூனையை கிளிக் பண்ணா மியோ மியோன்னு வருது. இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். ஓகே, now I'll tell you how to do new thing. ஓகே, நியூவா எப்படி பண்ணனும் நான் சொல்றேன். நம்ம அதை delete பண்ணிடலாம். So delete and create a new thing and how to give the actions for this I'll tell you. Okay, நான் எப்படி பண்ணலாம்ங்கறத நான் வந்து சொல்றேன். Again it's loading up. delete பண்ணிட்டு ஒரு இமேஜ் நான் கம்மியான ஸ்பேஸ் மட்டும் எடுத்து வச்சு பண்றேன். கம்மியான okay, here delete forever. Okay, delete course space. I have deleted. Now it is not there. பண்ணது இங்க இல்ல, சோ அதான் பண்ண போறேன். ஓகே, சோ course space create course space. நீங்க ஓபன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நீ லாகின் பண்ணி பண்ணும்போது it will be blank. ஏன்னா நீ வரைக்கும் எதுவும் பண்ணிருக்க மாட்டே இல்லையா, நான் பண்ணதுனால என்னோடது இங்க இருந்துச்சு. So now I have deleted this. Now you click create course space. Okay, create course space. இதுல வந்து அதுக்கு வந்து ஹோலோகிராஃபிக்லாம் பண்ணலாம், பட் இது பேமெண்ட் பண்ணாதான் பண்ண முடியும். மர்ஜ் கியூப்ங்கிறது ஆல்சோ நல்ல கான்செப்ட், அதுலதான் வந்து பண்ண முடியும். now I am creating empty scene. So now what you do is, இது வந்ததும் இது இங்க கீழ இருக்கு இல்லையா, you take environment எடுத்தா இந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ என்விரான்மெண்ட்ல loading late பேக்ரவுண்ட் சவுண்ட் கொடுத்துக்கலாம், பட் இப்போ இங்க வராது. இந்த இது எங்கேயும் இந்த ஆடியோ எதுவும் இல்லை இங்க. yeah, I am taking this environment. ஓகே, இந்த என்விரான்மெண்ட்டை நான் எடுக்கிறேன். see, இவன் அப்படியே மவுஸ் அப்படி டிராக் பண்ணேன்னா இந்த எப்படி எனக்கு மலை செடிலாம் எப்படி வேணும் இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, தட் ஐ ஹவ் டேக்கன். now go to library. லைப்ரரியில I'm taking characters. இதுல இருக்கு, let me click on this particular girl. This girl I'm taking. This girl I click பண்ணி இங்க போட்டுறேன். Okay, this girl is there. இந்த girl I click பண்ணி
இதோ இங்க இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா இத ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த கேர்ளோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட் கிளிக். இந்த மாதிரி போட்டதும் ரைட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு மேல வந்து இது காமிக்கும், அனிமேஷன் காமிக்குது இல்லையா. அனிமேஷன் அப்படின்னு எடுத்தா ரியாக்ஷன்ஸ். இப்ப அனிமேஷன் இது வந்து நன், எதுவுமே வேண்டாம். ரியாக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ்ல சியர், கிளாப் எல்லாம் இருக்கு. சரி, நான் சியர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. see she is very happy, cheerful. ஓகே, கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்டா யோசிக்கிற மாதிரி. டிஃபென்சிவ், ஓகே, சம் ஒரு இதுவா டிஃபென்சிவா இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி என்னென்ன அனிமேஷன் என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். நான் வந்து கிளாப் ஹேண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, கிளாப்ல கொடுக்குறேன், சியர் கொடுக்குறேன், சியர்ல கொடுத்து she is jumping அந்த மாதிரி இருக்கட்டும், ஒரு சியர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, so this I have given here. Now I am taking another thing, animals எடுத்துக்கலாம், some other animals எடுத்துக்கலாம், or one more thing. So this lady itself or this boy I will take it. This boy I am taking, I am putting it here. Yeah, குட்டியா இருக்கு. So இத வந்து I have to drag it and then enlarge it. Okay, இந்த பையனை வந்து டான்ஸ் ஆட விடலாம். You click right click, animationல reactions இங்க actions, right click, animation, posters, yeah, posters, lie down, hold baby, dance ondadhuche. Animation, actions, yes, actions la dance fun. Okay, dance fun na will be dancing. Okay, so டான்சிங் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ இதுக்கு நான் கோடிங் பண்ணணும். என்னன்னா இந்த கேர்ளை கிளிக் பண்ணும்போது இந்த கேர்ள் மேல நான் கர்சர் வச்சு கிளிக் பண்ணேன்னா வெல்கம் டு RIT அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லணும். ஐ மீன் சொல்லாது, வாயில சொல்லும், பட் இதுல பண்ண முடியாது. அகைன் ஐம் டெல்லிங் திஸ் இஸ் ஃப்ரீ வெர்ஷன். உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து பிரீமியம் வந்து கட்டணும், அப்பதான் பண்ண முடியும். ஓகே, சோ இங்க இட் வில் சே வெல்கம் டு RIT டெக்ஸ்ட் வரணும். இதை கிளிக் பண்ணும்போது ஹவு டு ஐ டு இட்? So first கோடிங்ல இது எனேபிள் ஆகணும். கவனிச்சுக்கோங்க நல்லா. யூ ரைட் கிளிக் பண்ணி கோடுன்னு இருக்கு இல்லையா, அந்த கோட்ல கொடுத்துருங்க. கோட்ல எடுத்துட்டா யூஸ் இன் கோப்ளாக்ஸ். இந்த இமேஜுக்கு, இந்த இமேஜோட ஒரு பேர் இருக்கும், சம் கேர்ள் நேம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு. ஓகே, so யூஸ் இன் கோப்ளாக்ஸ், ஷோ நேம், both I have selected. அப்பதான் பண்ண முடியும். This is very important, please keep it in mind. You click on that particular image, right click and code ku poi you have to do enable these two options, code, use in coblock, select paniko, show the name, select panikonga. Okay, so you do both of these things. So both are there. Now what I'm going to do is, now oru naikutti thikki inga poda poren. இந்த கேர்ளை கிளிக் பண்ணா வெல்கம் டு RIT வரணும். அந்த பாயை கிளிக் பண்ணும்போது நாய்க்குட்டியோட கலர் மாறணும். புரியுதா? நான் என்ன பண்ண போறேன்னு, கேர்ளை கிளிக் பண்ணா வெல்கம் டு RIT, அந்த பாய் இங்க ஒரு பாய் எங்க ஹியர், அந்த பாயை கிளிக் பண்ணும்போது he will say, I mean that இதோட இது வந்து மாறணும். ஓகே, அந்த நாயோட கலர் வந்து மாறணும். ஓகே, so animals I am taking. So let me take this either. Okay, so this dog has come. So the doggy and I am improving the size, etc. Okay, improving this. Now I have to do it. So right click, code, use in coblock, show the name. Okay, so clear? என்ன பண்ணிருக்கேன் புரிஞ்சுதா? கோஸ்பேஸ் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டோம். create new co-space, create space, you take it. 3D தான் உங்களுக்கு வந்து வரும். 360 images 3D லயும் பண்ணலாம், 360 view லயும் பண்ணலாம். 360 view வந்து காசு கட்டும்போது தான் வரும். நம்ம 3D தான் இப்ப பண்ண முடியும். So 3D ல எடுத்துட்டு then go to environment. இந்த கீழ environment எடுத்து இந்த background screen உங்களுக்கு என்ன again fish tank, starfish அதெல்லாம் நீ பண்ண போறேன்னா, இப்ப நான் போன ஒரு இதை உனக்கு காமிச்சல டீட் பண்ணத, அதுல தண்ணியா இருந்துச்சு. சோ தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நீ எடுத்துக்கலாம். ஓகே, என்விரான்மெண்ட் ஆர் சம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். I have taken this particular environment. Then go to library. In library lot of images are there. இந்த images தான் வந்து எடுக்க முடியும். இதுக்கு மேல இருக்கு இதெல்லாம் வந்து லாக் வந்திருக்குல, பூட்டு போட்டிருக்குல, அப்படின்னா என்ன,
இதெல்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம காசு கட்டினாதான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கு, பட் திஸ் அனிமல்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. Other animals and other images are all paid version. We have to pay for that. Okay, so ipo I have taken this dog. Let us write the code for this. A question புரிஞ்சுதா? இந்த girl கிளிக் பண்ணா இந்த girlக்கு வந்து something ஏதோ இந்த girlல வந்து கிளிக் பண்ணும்போது welcome to RIT, I am studying at RIT or something, welcome to RIT ன்னு வரணும். இந்த boy கிளிக் பண்ணும்போது டாகோட கலர் வந்து மாறணும். ரெண்டு பேரும் actually this girl will be cheerful, he will be jumping, this boy will be dancing. Already நம்ம அனிமேஷன்ல கொடுத்துட்டோம். அது டாக் வந்து ஒண்ணும் பண்ணல, இப்போதைக்கு அப்படியே நிக்குது. சரியா? Let us see the code. To do the code, come here. இங்க கோடுன்னு இருக்குல்ல, இந்த கோடை எடுக்கணும். புரியுதா? கோட்ல இந்த நேமிங்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட் கிளிக் பண்ணி கோடை வந்து நம்ம எனேபிள் பண்ணோம். கோட்ல வந்து பண்ணுங்கிறத ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் எனேபிள் பண்ணோம். இப்போ we have to write the code. So click on the code here. இந்த choose a coding language வருது இல்லையா? I can choose any coding language, C++, Visual C++, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் இது ஃப்ரீ வெர்ஷன்ல அது கிடையவும் கிடையாது. அது உங்களுக்கு பண்றதும் இப்போதைக்கு கஷ்டம். வெரி சிம்பிள் ஈஸி கோட் பிளாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ பேசிக் கோட் பிளாக்ஸ் ஐ எம் டேக்கிங். பேசிக் கோட் பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். சோ பேசிக் கோட் பிளாக்ஸ்னா இதோ இங்க வந்துடுச்சு. சோ திஸ் இஸ் தி பிரைட்ஸ் கேர்ள். ஓகே, when play clicked அப்படின்னா என்ன? இந்த play பட்டனை நான் கிளிக் பண்ணா என்ன பண்ணணும்? ஓகே, தட் இஸ் தி மீனிங். when play clicked ஆட்டோமேட்டிக்கலி இருக்கு. when play clicked நான் என்ன பண்ணணும்? அந்த கேர்ள் பிரஸ் பண்ணும்போது கேர்ள் வந்து சொல்லணும். ஓகே, கேர்ளுக்கு மேல டெக்ஸ்ட் வரணும், வெல்கம் டு RIT ன்னு. how do I do it? so events, click on the events. ஓகே, events இத தூக்கி இங்க போடு. ஈவென்ட்ஸ்ல இங்க அரியா வருது இல்லையா, இத தூக்கி இங்க போடுங்க. ஓகே, இதுல இத கிளிக் பண்ணினா கீழே எல்லா ஆப்ஜெக்டும் காட்டும். பிரைட்ஸ் கேர்ல கிளிக் பண்ணணுமா, டாக கிளிக் பண்ணா நடக்கணுமா, ரெகுலர் பாய கிளிக் பண்ணா உனக்கு அந்த ஆக்ஷன் வரணுமா? என்னோட கொஸ்டின் என்ன? அந்த கேர்ல கிளிக் பண்ணும்போது வெல்கம் டு RIT வரணும். ரைட்? சோ பிரைட் கேர்ள் ஆல்ரெடி வந்து செலக்டட்ல இருக்கு. அந்த கேர்ள் பேர்லாம் நீ மாத்திக்கலாம். ஓகே, அங்கேயே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போதே மாத்திக்கலாம். இது பை டிஃபால்ட்டா இந்த நேம் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். So இந்த கேர்ளை கிளிக் பண்ணும்போது it should say welcome to RIT. So when Bride's girl is fine. Okay, what is the action? Any doubt? What is the action? Click on this action. Okay, say hi. Okay, so the Bride's girl should say this one. இங்க போட்டுட்டு Bride's girl will say what? Hi க்கு பதிலா hiங்கிறது by default இருக்கு. I am going to say welcome to RIT. Welcome to RIT அப்படின்னு நான் போட போறேன். ரைட், டைப் பண்ணிட்டேனே. RIT, வெல்கம் டு RIT. யா, ஃபைன். ஓகே, வந்துச்சா இல்லையா அது? யா, வெல்கம் டு RIT is there. Now அந்த இந்த கேர்ள், இன்னொரு கேர்ள் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி, அந்த பாய் கிளிக் பண்ணும்போது நாய்க்குட்டியோட கலர் மாறணும்னு சொன்னேன். சோ அகைன் டு கம் டு when the இந்த ட்ரான்ஸ் ஆக்ஷன்ஸ்க்கு ஈவென்ட்ஸ்க்கு வாங்க. இது வந்து ஆக்ஷன்ஸ். ஈவென்ட்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா இங்க இருக்கு. when the girl is clicked, again you select it, and the girl is பதிலா you select when the boy is clicked. when the regular boy is clicked. Okay, when the regular boy is clicked, what should happen? டாகோட கலர் வந்து மாறணும். டாக கலர் மாறணுங்கிறது என்னது? ஆக்ஷன். சோ கிளிக் ஆன் திஸ் ஆக்ஷன், செட் த கலர் ஆஃப். ஓகே, இருக்கியா? செட் த கலர் ஆஃப். பிரைட் கேர்ளுக்கு பதிலா நான் டாக் மாத்திக்கலாம். இந்த ஆக்ஷன் தான் பண்ணணும். சோ when the regular boy is clicked, action is what? Color must be changed. So set the color off. To bring it here, set the color off. என்னது இது? பாய்க்கு பதிலா டாக். டாகோட கலரை மாத்தணும். என்னவா மாத்தணும்? கிளிக் ஹியர். இத்தனை கலர் இருக்கு. ஓகே, சரி, நான் ஒரு எந்த கலர், அது என்ன கலர்ல இருந்துச்சு ஆல்ரெடி தெரியலையே, ப்ரௌனா ஒயிட்டா தெரியல. சோ ஐ எம் டேக்கிங் திஸ் கலர், வயலட் கலர் நாய் பார்த்துடலாம். நம்ம பார்த்ததுல இல்ல, இப்ப பார்க்கலாம். ஓகே, சோ அந்த நாய்க்குட்டி வந்து வயலட் கலர்ல மாறிடும். ஓகே, தட்ஸ் ஆல். புரியுதா? தென் தட்ஸ் ஆல். இதோட தான் நம்ம சொன்னோம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் we will do this. சோ இத பண்ணியாச்சு. now I am telling play பட்டனை கிளிக் பண்றேன். பிளேன் கிளிக் பண்ணா பாருங்க, உங்களுக்கு முதல்ல ஸ்கிரீன் எப்படி இருந்துன்னு தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, அனிமேஷன் நடக்கும். தட் இஸ் கேர்ள் வில் பி சியர்ஃபுல்லா வந்து she will be dancing, the boy will be clapping hands, and then the girl will be, கேர்ளுக்கு மேல வெல்கம் டு RIT வரும்.
கேர்ளை கிளிக் பண்ணதும் பாயை கிளிக் பண்ணதும் இது வரும். வாட் இஸ் தட்? அந்த டாகோட கலர் வந்து மாறும். ஓகே, சே ப்ளே. அதாவது பிளேயை கிளிக் பண்ணாலே இதெல்லாம் வந்துடும். ப்ளே கொடுத்துட்டேனே. யா சி ஸ்பேஸ் நகர்ந்து போச்சு. இங்க வேற ஆர்தே போகலாம். யா வெல்கம் டு RIT. இதை நான் வந்து இது வந்து மாத்திருக்கணும். ஓரியன்டேஷன் டைரக்ஷன் மாத்தணும். புரியுதா? சி நாய் வந்து இந்த கலர்ல மாறிடுச்சு. கேர்ளோட ஃபேஸ் இப்படி திரும்பி இருக்கணும். புரியுதா? அந்த பக்கம் போயிடுச்சு ஸ்கிரீன்ல. So like this you can do. It's clear? Yeah. Okay. The boy is jumping here and there. Okay. So concept புரியுதுல? நீங்க அதை கரெக்டா பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா. ஓகே, அது அங்க நகர்ந்து போயிடுச்சு. இங்கதான் இருக்கு, ஸ்கிரீன்ல வந்து நகர்ந்து போயிடுச்சு. இந்த ஓரியன்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணி மாத்தணும். Is it clear? So இதுலயே வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, one more thing I'll tell you. The codeலயே வந்து I can have a இங்க இருக்கு. இது வேணா இன்னும் கொஞ்சம் நகர்த்தி இருக்கணும் இந்த பக்கம். நான் என்ன லேட் ஆகுது, that is the problem here. So இதுலயே what I can do is I can have a quiz. Okay, so இப்போ இதுல வந்து நான் இங்க வைக்கிறேன் ஈவென்ட்ஸ்ல quiz மாதிரி கேக்குறேன். ஓகே, லூப்பிங்ல கூட பண்ணலாம். தட் இஸ் see நான் இதெல்லாம் என்ன மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். இது பண்றதுக்கு வந்து லேட் ஆகுது. சோ ஈவென்ட்ஸ்ல வந்து நம்ம இது மட்டும் தான் பார்த்தோம். கேர்ளை வந்து கிளிக் பண்ணும்போது இது அது மட்டும் தான் பார்த்தோம். ரிப்பீட் ஃபார் ஒன் டைம். சே ஃபார் அந்த பூனைக்குட்டியோ இல்ல நாங்க ஒரு முயல் குட்டி போட்டோன்னு வச்சுக்கோ, அந்த முயல் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜம்புக்கு நான் மூவ்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அது வந்து எத்தனை தடவை பண்ணணும்? ஓகே, ரிப்பீட் ஃபார் 5 times or 3 times. 5 times பண்ணிட்டு அது ஸ்டாப் ஆயிடும். அதையும் பண்ணலாம். வெயிட் ஃபார் 1 second, ஒரு 1 second 2 seconds வெயிட் பண்ணிட்டு பண்ணும், அதையும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அதை எடுக்கிறதுக்கு, அந்த இதை வந்து யூஸ் பண்றதுக்கு. தென் ஆக்ஷன்ஸ்ல ஐ மீன் கண்ட்ரோல்ல வந்து ஓகே, இதெல்லாம் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். தீஸ் ஆல் திங்ஸ் வி கேன் டு, பட் இதெல்லாம் பேமெண்ட்ல தான் முடியும். ஓகே, ஸ்டில் சம் மோர் கோடிங் ஆல்சோ வி கேன் டு ஹியர். அந்த குவிஸ் வந்து ஐ வில் டெல் யூ. யா, குவிஸ் இஸ் ஹியர். ஷோ பேனல் வித் தி டைட்டில். ஓகே, ஷோ பேனல் வித் தி டைட்டில் இருக்கு இல்லையா? யூ டேக் திஸ். ஓகே, அப்ப இந்த அனிமேஷன் முடிஞ்சிட்டு என்ன ஆகும்? டைட்டில் முதல்ல இது வரும், அனிமேஷன் வராம. டைட்டில் ஐ எம் டெல்லிங் Rajalakshmi Institute of Technology. Rajalakshmi Institute of Technology. I am typing. Okay. Then what I am doing? Text is AR VR workshop. Workshop. Fine. Okay. Other kuduthiten. Now I am giving show panel with questions. Ipo na quiz mari inga question post பண்றேன். So show questions. Question. Show with question. Question வந்து என்னங்கிறது நான் டைப் பண்ணணும். நான் இப்போ என்ன டைப் பண்ணலாம்? ஒரு சிம்பிளா வந்து what is AR? What is AR? I am giving. Okay. What is AR னு ஒரு question கொடுத்திருக்கேன். ஆன்சர் வந்து first answer I am giving, டைம் ஆச்சா? I am giving augmented reality. Augmented REALITY. Augmented reality is the first answer. Second answer, I'm just giving something wrong. Maybe additional reality. Additional reality. Okay. So, is the correct answer? Augmented reality. Now, what is AR? AR is augmented reality. So, first correct answer is the first. Suppose second answer is correct, na correct 2 on the click panam. Okay. So, when correct, what should be done? Okay, give bonus 100 marks, 200 marks, or give some more emoji icon. And the mari kudukla, but inga enable agarilla payment mode la da varum. So, like this you can do. Okay. So, now I am clicking the play button. Play button click panna enna agum? The animation, see, AR VR workshop. The title panel kudutanla adu vandiruchu. Now it is asking the quiz question. What is AR? Augmented reality or additional reality? Okay, augmented reality na kudukuren. Kudutha correct. Tick aiduchu. Seriya? Answer வந்து correct னு சொல்லி வந்துரும். Is it clear? Like this small questions also I can clear. இது கொஞ்சம் orientation மாறி போச்சு. இங்க தான் இருக்கு, ஸ்கிரீன்ல தான் இருக்கு, அந்த இடத்துல இருக்குது. Okay? அதே மாதிரி நிறைய வந்து இது இருக்கு. What to say? Your
என்விரான்மெண்ட்ல வந்து இந்த என்விரான்மெண்ட்ல நிறைய இருக்கு கோர்ஸ் ஸ்பேசஸ்ல நம்ம எதை வேணாலும் எடுத்து ஆட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே, டெம்ப்ளேட்ஸும் வந்து அவைலபிள் கோர்ஸ் ஸ்பேஸ்ல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸும் அவைலபிள், அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் லெட் மீ சி அந்த வெக்டரி வந்துருச்சா பார்க்கலாம். பிஃபோர் தட் ஐ வில் ஷோ திஸ் ஒன். ஓகே, 2 PDF உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். ஜூ. ஓகே, இப்ப நான் சொன்ன கோர்ஸ் ஸ்பேஸ்ல நான் நிறைய இந்த இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா? இப்ப இந்த கேர்ள் அந்த பாய் போட்டோ அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நீங்களாவே இந்த பேக்ரவுண்ட் வச்சு ஒரு ஜூம் இது வந்து ஜூ மாதிரி கிரியேட் பண்ணலாம், லெசன் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். சி இதை பாரு, இன்ட்ரெஸ்டிங் ஜூ கிரியேஷன் லெசன் பிளான். பிரைமரி ஸ்கூல்ல இருந்து யார் வேணாலும் பண்ணலாம், இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு எனி குரூப்ஸ்ல. அப்ராக்சிமேட்லி பண்றதுக்கு 1 hour தான் ஆகும். நீங்களா இன்ட்ரெஸ்டா பண்ணலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் திஸ் ஒன். உங்களுக்கு அந்த கோடிங்கோட நாலேஜும் வந்து டெவலப் ஆகும். இதை கிளிக் பண்ணா என்ன ஆகணும், இப்போ இதை கிளிக் பண்ணா இந்த ஜிராஃபி வந்து நடக்கணும், அப்படி இந்த இமேஜை கிளிக் பண்ணது ஜிராஃபி மூவ் ஃபார்வர்ட் 1 meter அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் பண்ணேன் நேத்தி, அதெல்லாம் இப்ப டைம் இல்ல, லோடிங்கும் லேட் ஆகுது. ஸோ ஒரு கார் எடுத்துட்டு கார் வந்து இங்க பக்கத்துல நிற்கும். இந்த பையன் வந்து கிளிக் பண்ணா அந்த காரோட டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஒரு 1 second ஓப்பன்ல நிற்கும், அப்புறம் டோர் வந்து க்ளோஸ் ஆயிடும். தென் அகைன் இந்த பையனை கிளிக் பண்ணும்போது அந்த கார் வந்து மூவ் ஃபார்வர்ட் 1 meter. வீலுக்கு மட்டும் ரொட்டேஷன் கொடுக்கலாம், அப்ப வீல் மூவ் ஆகி 1 meter ஃபார்வர்ட்ல வரும். அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். இப்போ பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, லோடிங் லேட் ஆகுது. யூ yourself do it. அந்த காரோட ஐக்கானை தூக்கி போட்டுட்டு அந்த ஈவெண்ட் ஆக்ஷன் அந்த கிளிக் ஈவெண்ட்ல கிளிக் பண்ணா கார் ஷுட் மூவ் ஃபார்வர்ட் 1 meter, மூவ் பேக்வர்ட் 1 meter ஆர் ஓப்பன் த டோர், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த லெசன்ல வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க 3D கிரியேஷன் ஸ்கில், டெவலப் டிசைனிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் பண்ணலாம். ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள், கிவ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் சம் டைம் டு கிரியேட் அ நைஸ் ஜூ 3D என்விரான்மெண்ட்ல. அந்த ஜூக்கு ரிலேட்டடான குவிஸ் கொஸ்டின்ஸ், அனிமல்ஸ்க்கு ரிலேட்டடா. ஓகே, அது கிராஃபி எவ்வளவு ஹைட் வளரும், அது என்ன கலர்ல இருக்கும், கொம்பு இருக்குமா இருக்காதா, சம்திங் லைக் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க். அண்ட் தென் அதுக்கெல்லாம் வந்து மார்க் மாதிரியும் போடலாம். அந்த மாதிரி ஒரு குட்டி ஜூவே வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அசஸ்மெண்ட்டும் அதுக்கு பண்றேன். நான் தான் சொன்னேன்ல, கோர்ஸ் ஸ்பேஸ்ல டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் போத் கேன் பி தேர். ஓகே, ஸோ கிளாஸ் ரூம்ல வந்து நான் டீச்சரா ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நான் அது கொடுக்க போறது இல்லை. நான் டீச்சரா நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு கோடை வந்து கொடுத்துருவேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீ என் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அட் அ டைம் 30 students கேன் பி தேர் இந்த இது கிளாஸ் ரூம்ல. சரி, நீ பண்ற அசைன்மெண்ட்ல அதில் போஸ்ட் பண்ணிட்டா நான் எது கரெக்டா இருக்குன்னு பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்து மார்க் கொடுப்பேன், எவாலுவேட் பண்ணுவேன். ஓகே, லைக் திஸ் ஆல்சோ யூ கேன் டூ. ஸோ யூ கேன் கிரியேட் அ ஜூ லைக் திஸ். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் இங்க இருக்கு. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. when play clicked, when this is my variable, random integer 0 to giraffe வந்து say my variable, இதெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இந்த வேரியபிள் செட் பண்றது, வேரியபிளா யூஸ் பண்றதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ல பண்ண முடியாது, அப்கிரேட் பண்ணாதான் பண்ண முடியும். பட் நான் சொன்ன சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் நீங்க பண்ணலாம். பட் ஆக்ஷன் இஸ் சேம் திங். லெஃப்ட்ல வந்து ஆக்ஷன்ஸ்னு கொடுத்தா இந்த வயலட் கலர்ல என்ன நடக்கணுங்கிற ஆக்ஷன். ஈவெண்ட்ங்கிறது வாட் இஸ் த ஈவெண்ட். ஓகே, வென் அத கிளிக் பண்ணா ஒரு ஈவெண்ட், பிரஸ் பண்ணா ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரி. ஸோ அந்த ஈவெண்ட்லாம் இங்க கொடுத்துட்டு ஐ கேன் டூ இட். ஓகே, திஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி ஜூ இந்த இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஜூ கேன் பி கிரியேட்டட் தேர். அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் இது வந்து கோர்ஸ் ஸ்பேஸ் மேக் AR VR இந்த கிளாஸ் ரூம். ஸோ கோர்ஸ் ஸ்பேஸ் மூலமாவே AR and VR வந்து நம்ம பண்ணலாம். அப்போ நான் இதுல பண்ண மாதிரியே தான், லெக்சரியில பண்ண மாதிரியே யூ கேன் டெவலப் அண்ட் தென் யூ கேன் ஜென்ரேட் த கோட் அண்ட் தென் யூ கேன் யூஸ் இட். சி இந்த மாதிரி கோடிங் விஷுவலைசேஷனுக்கு இது வந்து using create anything in 3D. so 3D ல அது வந்து பாக்குற மாதிரி இருக்கும். and augmented reality-லையும் பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கும்போது அது VR-ஆ ஒரிஜினல் இமர்சிவ் ஃபீலிங்கோட அது வந்து கிடைக்கும். ஓகே, see இதுதான். see இந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்து நானே கிரியேட் பண்ணிடலாம் இந்த கோர்ஸ் ஸ்பேஸ்ல. இந்த மாதிரி நம்ம வீடு வந்து இப்படி இருந்தா எப்படி இருக்கும், நான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு இந்த மாதிரியே நீ வந்து இமேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு வெளியில கிரவுண்ட்ல கிரீனரிஸ் அந்த பூச்செடி எல்லாத்தையும் போட்டு ஒரு கார்லாம் இங்க நிக்கிற மாதிரி பண்ணி அதை நீ கேமரா மூலமா உங்க வீட்டோட ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, நீ சோஃபாலையும் டிவிலையும் பண்ணினா வராது. ஓகே, ஸோ டிவி மேல ஒரு வீடு மாதிரி பண்ண முடியாது. இட் ஷுட் பி a flat surface. ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இந்த QR கோட் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி காமிச்சிங்கன்னா நீ உனக்கு அந்த வீடு வந்து நீ நேர்லயே பாக்குற மாதிரியே இருக்கும். ஓகே, தட் யூ வில் ஹாவ் அ குட் ஃபீல் ஆஃப் திஸ். அண்ட் merge cube, as I told you, merge cubeங்கிற ஒன்று இருக்கு. மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் போன்லயும் பண்ணலாம், டேப்லெட்லயும் பண்ணலாம். இதை வச்சு யூ கேன் கிரியேட் யுவர் ஹோலோகிராஃபிக் இமேஜஸ் ஆல்சோ. ஓகே, ஹோலோகிராம் சொல்றோம்ல, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கூட பண்ணலாம். அந்த கிரியேஷன் பண்ணி அதையும் நீங்க அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூ லேர்ன் அபவுட் சி திஸ் இஸ் தி 360-degree tour. ஓகே, ஸோ இமர்சிவ் வர்ச்சுவல் டூர். ஒரு மியூசியமோ ஒரு இதுக்குள்ளேயோ போற மாதிரியே இருக்கும், அந்த மியூசியம்குள்ள போற மாதிரியே இருக்கும். பட் நம்ம வீட்டில தான் இருக்கும். பட் நமக்கு பார்க்கும்போது வில் ஹாவ் த
ரியல் ஃபீலிங் லைக் தட். ஒரு மியூசியம், ஒரு எக்ஸிபிஷன், இதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து பண்ணலாம். அண்ட் தென் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரிஸ். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம குட்டி கதையெல்லாம் சொல்லுவோம்ல, இந்த நரி வந்து சின்ன கதையை பார்த்தா காக்கா வந்து காக்காவும் நரியும் போகும், வடை சாப்பிடும், ஆர் காக்கா வந்து என்ன சொல்றது, நரி வந்து ஏமாத்திடும். லைக் தட் so many different stories are there. Those stories also you can have small pictures. Okay, ஒரு காக்காவோட படம், ஒரு நரியோட படம், ஒரு திராட்சை இதை வந்து இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவோமே, ஸோ அந்த மாதிரி ஒரு திராட்சை கொடி ஒரு அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரியும், நரி போய் பறிக்கிற மாதிரியும், அந்த ஸ்டோரியை சொல்லும் போது என்னென்ன இதெல்லாம் வருமோ, ஆர் இந்த பாட்டி வடை சொல்ற கதையெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் வாட் எவர் ஸ்டோரிஸ் யூ ஆர் கோயிங் டு டெல், those stories can also be made interactive. அதான் இங்க ஜூலியட் ரோமியோன்னு கொடுத்துருக்கு சம்திங். ஓகே, சம் ஸ்டோரி இங்க பில்ட் ஆகிற மாதிரி. ஸோ லைக் தட் யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் ஸ்டோரிஸ் பில்ட் அப். ஓகே, தென் இதை வச்சு நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா வந்து பார்க்கலாம், லேர்ன் பண்ணலாம் யார் இதுல. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிபிள். சோஷியல் சயின்ஸ்ல, ஸ்டெம்ல, கோடிங்ல, இது எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து யூஸ் ஆகும். டீச்சர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் மேனேஜ்மெண்ட், ஐ கேன் ஹாவ் மை ஓன் கிளாஸ். அந்த கிளாஸுக்கான கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிடுவேன். நான் கிளாஸ் ரூம்ல போயிட்டு I will log in as a teacher. டீச்சரா என்ரோல் பண்ணி லாகின் பண்ணதும் என் கிளாஸுக்கு ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும், MG400, M9400 சம்திங். அந்த கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா யூ கேன் லாகின் as a ஸ்டூடெண்ட் அண்ட் இந்த கோடை அதுல கொடுக்கணும். அப்ப என் கிளாஸ்க்குள்ள வந்துருவீங்க. வேற டீச்சர் இருக்காங்க, வேற டீச்சர் ஜென்ரேட் பண்ண கோடு உனக்கு வந்துச்சுன்னா அந்த கோடை கொடுத்தீங்கன்னா அந்த டீச்சரோட கிளாஸ்க்கு போயிடுவேன். புரிஞ்சுதா? ஸோ அந்த கிளாஸ் ரூமுக்கு போய் நாங்க என்ன சொல்றோமோ, என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறோமோ அதை நீ பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ் கேன் ஆல்சோ evaluate that and then assess that. So அதுக்கும் வந்து இந்த tool வந்து very useful. Okay, so it's a very interesting tool. So let me see whether that CoSpace has loaded that இல்ல vectory வந்துச்சான்னு பார்க்கலாம். இல்லட்டா we have to see this. Okay, let me see whether I can create வருதான்னு பார்க்கலாம். வியூவர்ல ஜெனரேட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு அந்த ஜெனரேட் ஆனது மேபி we can see it. Okay, let this generate. then that's all with my session. இதை மட்டும் நான் காமிச்சிடுறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. can switch on the mic and unmute பண்ணி கூட கேட்கலாம். இந்த USDS ஃபைல்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏஆர்ல வேணும்னா வருது இல்லையா, ப்ரிப்பேரிங் GLTF ஃபைல், USDS ஃபைல் ஃபார் ஏஆர். எந்த ஆப்ல நீ எதுல பண்ணாலும் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் வந்து ரெக்வயர்ட். நான் சிம்பிள் ஆப்பா தான் நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆல்சோ. இமேஜஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூ கேன் கிரியேட் சம் அப்ளிகேஷன்ஸ், யூ கேன் ஹேவ் இட் இன் மொபைல் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதை இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ HTML ஃப்ரேமும் யூஸ் பண்ணலாம். இட் ஷுட் பி யூஸ்ட் இன் இது வெப்சைட்ல. லிங்க் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. லெட் மீ யூஸ் திஸ் லிங்க். இப்போ பார்க்கலாம் அது வருதான்னு. ஜஸ்ட் காப்பி இட் தேர். So it's loading. Any doubts you have? So the logo மட்டும் எங்க காலேஜ் லோகோ மட்டும் கீழ இருக்கு. எனக்கு மாத்த முடியல அதுக்குள்ள. Now it's getting late. So if you have any doubt, please ask me. இது லோட் ஆனதும் பார்க்கலாம். See? சரியா? So 3D டெக்ஸ்ட்ல 3D நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதுல வந்து நம்ம பண்ணலாம். அந்த இதுல வந்து you can have like this logo is down here. இத திருப்பி வச்சு இந்த மாதிரியும் பண்ணலாம். So any applications you can do it in vectoring. Is it clear? Okay, any questions? I'm stopping that sharing. Any questions? If you have any doubt, can you show the QR code again, ma'am? You close pannitenappa. Unme load agada. You try in the same way. And what are all the questions? Anything? Good morning. Yes, ma'am. Okay, ma'am. This is in print and we can't view this, ma'am. Okay, now na potutan. QR code போது பண்ணிட்டு attendance link students complete attendance sheet. Any doubt? Vectory link then doesn't open up. Why? Please post the QR for RIT. QR for RIT இல்லையப்பா, எனக்கு என்கிட்ட இல்லையப்பா. அந்த மாதிரிலாம் அது அந்த இதுல தான் பார்க்கணும்.
Any doubt you have? Vectory, the tool or the name na type பண்றேன். Vectory. I think I have done for everything now. Everyone now. Vectory open பண்ணி பாருங்க. Vectory போதும். Then generate code. The fish tank QR is in private view. அப்படியா? Wait. Fish tank QR is in private view. Fish tank QR எங்க போட்டேன்? நான் திரும்பி எல்லாருக்கும் போட்டிருக்கேனே. This is the right. Control C. Fish tank நான் எல்லாருக்கும் தான் போட்டேன். Control V. Now we have given to everyone. Everyone again நான் போட்டிருக்கேன். Now also again I have given to everyone. Now you all must have received. இதுதான் fish tank ஓட queue. Okay. Then similarly அந்த tool வந்து CoSpace. ரெண்டுமே just கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா போதும். So CoSpaceல நம்ம கோடிங் பண்ணலாம். கோடிங் பண்ணி லைட் சின்ன கோடிங் பண்ணி இது பண்ணலாம். இதுக்கு வந்து இதுவாகும். யூடியூப்ல கண்டிப்பா வரும், நாளைக்கு வரும். Thanks for letting us know about these websites, ma'am. Wait, it's gone up. It looks interesting, ma'am. Thank you very much, ma'am. Okay, thank you. Please put all video definitely போடுவாங்க, காலேஜ்ல போட்டுருவாங்க. Ma'am, not that ma'am in the website you gave. Okay. No, ma'am, when we open the link in website, it shows private, can only be seen by content user. No. Could you say how to make that QR? How to make that QR is once again in the question. The 3D viewer is in private mode and is only available for testing purpose. If you are the content owner, please note that the premium content public. Thank you, ma'am. If you are trying to open and view the link, it shows private, ma'am. That fish tank project is private mode. இல்லையேம்மா, நான் வீட்டுல அனுப்பிச்சு கூட நான் டெஸ்ட் பண்ணேனே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பண்ணது இதுவா இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். தேங்க்யூ. இப்ப நான் திருப்பி ஓபன் பண்ணா லேட் ஆகும். நீங்களே பண்ணி பாருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இந்த ஃபிஷ் டேங்க் ஓடத வெயிட், நான் அந்த கோட் இப்ப கிடைக்குமா? ஒன் செகண்ட். இது பண்றதுக்கு லேட் ஆகும்ப்பா. தட்ஸ் a reason. Victory. It once again ஒரு ஸ்மாலா நான் வேணா போட்டுட்டு உனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறேன். இல்ல, it's loading long time, taking long time. You try on your own. Code வரல இங்க. You try on your own. Ma'am, I am REC first year student. Other programs இருந்தா சொல்லுங்க. Fine. Okay, definitely college will intimate you. What is tomorrow class topic? Tomorrow class is gaming la 3D modeling. My student is taking na edukla naliki student will cover. Tomorrow is the last day, last session. 3D modeling games la blender nu oru tool irukku. So அந்த blender tool la எப்படி கேம் டெவலப் பண்ணலாம் 3D மாடலிங். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம்னு. இப்போ நான் பண்ணது உங்களுக்கு பிரைவேட்ல இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு நேத்திக்கு இதே மாதிரி தான் பண்ணி நான் செக் பண்ணேன், ஷேர் பண்ணி. இட் வாஸ் ஒர்க்கிங், இட் வாஸ் ஃபைன். ஸோ பிரைவேட்லயே உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. யூ ஓப்பன் வெக்டரி ஓப்பன் பண்ணி எந்த இமேஜ் வேணாலும் எடுத்து போட்டுக்கோ. ஃபிஷ் டேங்கோ அதுவோ எதை வேணாலும் எடுத்து போடுங்க. போட்டுட்டு நீ கலர்லாம் மாத்தாட்டி கூட பரவாயில்ல, அப்படியே ஜென்ரேட் கொடு. அந்த வியூ மட்டும் பண்ணிக்கோங்க. வியூவர்ல ரெண்டர்ல போயிட்டு யூ ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அது ப்ரிவியூ வந்துடும். தென் வியூவர்ல போயிட்டு ஜென்ரேட் கோடு, ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா கோடு ஜென்ரேட் ஆகி டன்னு காமிக்கும். கீழே வந்து யூ வில் ஹாவ் த லிங்க், HTML லிங்க் அல்லது லிங்க்னு இருக்கும். டோன்ட் டேக் HTML ஃப்ரேம், லிங்க் கிளிக் பண்ணினா அந்த லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணி நீ ப்ரௌசர்ல போடு, வந்துடும். டெஃபினட்டா பிரைவேட் எல்லாம் வராது. நான் ஏதாவது தெரியாம பிரைவேட் கிளிக் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. Okay, thank you, very interesting. Thank you. Go slow. You go slow. You teach excellent, ma'am, but it will be better if you go slow. Okay pa, thank you. சொல்றீங்க பழகி போச்சு இப்படியே பேசி ஃபாஸ்டா பேசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காலேஜ்ல. தட்ஸ் வை ஃபுல்லா எடுத்தேன் உங்களுக்காக. நான் தமிழ்ல பேச மாட்டேன் யூசுவலி கிளாஸ்ல. ஃபார் யூ டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் ஃபுல்லா தமிழ்ல தான் பேசியிருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. screenshot.png இது யாரு ஸ்கிரீன்ஷாட் போட்டது? What is this screenshot? அந்த fish tank ஓட தான். Yes, I think. Okay. Wait one second. Desktop plus screenshot. Any other doubts you have? So tomorrow same time.
we shall see இது இந்த டெஸ்க்டாப்ல அது மட்டும் ஓபன் பண்ணி பார்க்குற ஸ்கிரீன்ஷாட் இத போட்டது ஸ்கிரீன்ஷாட் any other doubts you have நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம் question கேக்குறனா கேளுங்க read out if you don't have any other doubt let us see in the next class tomorrow blender yeah fish tank you have taken very good யார் அது போட்டது chat windowல உங்களுக்கு பிரைவேட்ல வரலையே கரெக்ட்டா தான் வந்திருக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் வந்தது தெரியல எனக்கு yes okay so this student she said no that I checked now screenshot வருது இதோ I have opened it and see நான் screen share பண்ணல close பண்ணிருக்கேன் it once again screenshot.png 3D viewer oh this is 3D viewer is in private mode and is only available for testing purpose if you are the content owner please note that the premium is needed to oh okay content public tarla you try okay and the private na varada neenga kaamichirkeenga nenikiren open agala okay you try that okay any other doubt any other questions shall we wind up the session very interesting thank you and the private code மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கரெக்ட் private mode வருது நீங்களோட மெசேஜை பார்த்தேன் you teach excellent man better go slow what is tomorrow class சொல்லிட்டேன் tomorrow class இது what is it blenderல 3D modeling gamesக்கு 3D modeling premium plan record made to public will we receive e-certificate after tomorrow I think you will get it you have to ask Ashwin sir or Prince sir I'll let you know I'm not sure about the certificate things useful class thank you yes ma'am go slow better see you tomorrow ma'am useful class ma'am thank you yes correct okay thank you ma amazing teaching thank you YouTube channel உங்களுக்கு அந்த subscription பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வரும் இதெல்லாம் நீங்க அஸ்வின் sir கிட்ட கேட்டுக்கோங்க useful class thank you all students so ரெண்டு tool go space again I am typing நீங்க நேம் மறந்துருந்தீங்கன்னா easily நீங்களே வந்து learn பண்ணிக்கலாம் again I am typing the name of the tool what we saw today okay CoSpace and then Vectary VECTARY Victory இல்ல Vectary VECTARY நான் டைப் பண்ணிட்டேன் ஸ்லோவா இருக்கு right okay fine shall we end up the session we'll see yes any doubt ma'am in Vectary how to make that QR code ma'am Vectary how to make the QR code da அந்த fish tank மேக் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க QR code மேக் பண்ணீங்களா மேம் அதை எப்படி மேக் பண்றது அந்த ஸ்கிரீன்ல ரைட் சைடுல வந்து AR ன்னு இருக்கும் பாரு அந்த ஸ்கிரீன் தெரியுது இல்லையா இந்த ஸ்கிரீன் தெரியுதுல்ல இந்த ஸ்கிரீன்ல ரைட் சைடுல AR ன்னு இருக்கும் இரு நான் வச்சிருக்கேனா பாக்குறேன் க்ளோஸ் பண்ணிட்டேனா வச்சிருக்கேனா சரி one second இங்க இருக்கு இரு நான் ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்றேன் ஒரு செகண்ட் இரு எஸ் மேம் செகண்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இப்போ ஷேரிங் க்ளோஸ் பண்ணிட்டேன் தெரியுதா ஸ்கிரீன் தெரியுதாப்பா ஹலோ எஸ் மேம் ஸ்கிரீன் இது அந்த ரைட் சைடுல AR ன்னு இருக்கு இல்லையா தெரியுதா எஸ் மேம் அத கிளிக் பண்ணா இங்க QR கோட் ஜெனரேட் ஆயிடும் ஓகே மேம் நீங்க another one step சொன்னீங்க மேம் அத லிங்கா சேஞ்ச் பண்றது அது எப்படி மேம் இந்த QR வந்துருது லிங்கா சேஞ்ச் பண்றது அந்த டூலுக்குள்ளே வந்து ஜெனரேட் கோட்னு வருது இல்லையா எஸ் மேம் இந்த டூல்ல இங்க இந்த டூல்ல வர மாட்டேங்குது வெக்டரி டூலுக்குள்ள ஜெனரேட் கோட்னு கொடுக்கறோம்ல ஜெனரேட் கோட்னு கொடுத்தா கீழ லாஸ்ட்ல வந்து HTML frame link தான் இருக்கும் HTML frame ன்னு இருக்கும் அந்த arrow கிளிக் கீழ லிங்க்னு இருக்கும் அந்த லிங்க் எடுத்துக்கோ சரி ஓகே மேம் சரியா HTML யூஸ் பண்ணலாம் HTML பண்ணா நம்ம இப்படியே browserல பார்க்க முடியாது அது வந்து இதுக்கு போய்டும் வாட் இஸ் எங்கயாவது வெப்சைட்டுக்குள்ள எம்பெட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார்ம் பேஜ் மாதிரி உங்களுக்கு கரெக்ட்டா அந்த browserல எந்த browserலயாவது பார்க்கணும் அப்படினா கீழ வந்து வெக்டரியில HTML frame
லிங்க் அப்படின்னு இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணினா அது வந்து இந்த லிங்கா வரும், வெக்டரியோட லிங்கா இருக்கும். அது எந்த ப்ரௌசர்ல வேணாலும் அங்க போய் நீ வந்து இந்த இதுல டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ணது வரும். அந்த மாதிரி நீ ஃபிஷ் டேங்க் மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே மேம். இந்த QR கோட் வந்து நம்ம கிரியேட் பண்ண உடனே அது ஜெனரேட் ஆயிடுமா மேம் இந்த கோட்? ஆமா ஆமா, அது ஜெனரேட்னு கொடுத்ததுமே QR கோட் சேர்ந்து தான் ஜெனரேட் ஆகும். ஆனா லிங்க் தான் தெரியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாதான் இமேஜ் வந்து உன்னோட ப்ரௌசர்ல வந்துரும். அந்த இமேஜ் ப்ரௌசர்ல வந்ததுமே ரைட் சைடுல ARன்னு இருக்கும். இப்ப நான் காமிச்சேன்ல இந்த மாதிரி ரைட் சைடுல ARன்னு இருக்கும். அந்த AR கிளிக் பண்ணா QR ஸ்கிரீன்ல வரும். அத நம்ம நார்மல் மொபைல் கேமரால பார்க்க முடியாது. மொபைல் கேமரால நீ இது பண்ணிக்கணும், மொபைல்ல இத டவுன்லோட் பண்ணிக்கணும். QR ஸ்கேனர் கோட வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நீ அதுல மேல காமிச்சின்னா அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து செட் ஆயிடும். உடனே உன்னோட இதுல வந்து மொபைல்ல வந்து அந்த ஃபிஷ் டேங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துட்டு நீ வந்து வீட்டுக்குள்ள எங்க வேணுமோ எந்த செட் வேணுமோ அங்க போய் கிளிக் பண்ணா அதை ஃபிட் ஆயிடும். அந்த இமேஜ் வந்து அந்த தரையில நிக்கிற மாதிரி ஆயிடும், தரையிலயோ டேபிள்லயோ. இட் ஷுட் பி a flat surface. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, thank you மேம். Okay students, tomorrow we shall see. Tomorrow is the last class. Blender tool gaming will be done. Okay, thank you. Thanks to all.